கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கீதாவுக்கு வந்து தாலி கட்ட சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியை வந்து அபிராமி அம்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து பூஜை ரூமுக்கு வந்து கீதா வந்து மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பத்தையும் எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க அபிராமி அம்மா. அழைச்சிட்டு வந்தோடனே சாமி கும்பிடுமா, நல்லபடியாக நீ திரும்பி கிடச்சதுக்கு வந்து இந்த குடும்பத்தோட வந்து சாமியோட அருள் தான் காரணம், நம்ம இனிமேல் எல்லோரும் வந்து ஒத்துமையாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மைதிலி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா பேசாமல் வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா நாளைக்கு அப்படின்னு வந்து சொன்னோன்னே, என்னது நாளைக்கு கல்யாணமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, ஏன் நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படின்னு உனக்கு வருத்தமாக இருக்கா? வேணும்னா இன்றைக்கி இப்போயே கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க மீனாட்சி. அதை கேட்டோன்னா கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லோரும், விட்டால் வந்து நீங்களும் சேர்ந்து இப்போயே எனக்கு தாலி கட்டிடுவீங்க போல் அப்படின்னோன்னே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதை நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னோன்னே, தயவு செஞ்சு ஏதாவது பேசுனா தான் பரவாயில்லையே, எப்போ பார்த்தாலும் மௌனமாக அமைதியாக இருந்தீங்கன்னா நான் என்ன, எனக்கு பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைனா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னோன்னே, கொஞ்சம் அவசரப்படாதீங்க, இப்போ தானே சொன்னாங்க. அம்மா நான் சொல்கிறத கேளுமா, இப்போ தாம்மா நீ நல்லபடியாக வந்திருக்க, உனக்கு வந்து குணமாகட்டும், அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து வந்து ஜோசியரை வர வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு வந்து அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னோன்னே, நீங்கள் நான் தனியாக இருக்கப்போ பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து கோவத்தில் இருக்காங்க. கார்த்தி வந்து தனியாக வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோடனே கீதா செம கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. என்ன சார் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் உங்கள் ஒய்ஃப் கிடையாது, உங்கள் ஒய்ஃபாக வந்து நடிக்க வந்தவ, ஏதோ உங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்காக பதிலுக்கு நான் ஒரு உதவி பண்ண வந்தேன், விட்டால் வந்து உங்கள் கூட வந்து தாலி நாளைக்கே தாலி கட்டிட்டு உங்கள் கூட சாந்தி முகூர்த்தம் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க போல் அப்படின்னோடனே, நீங்கள் ஏங்க இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகுறீங்க, அந்த அளவுக்குலாம் நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே சார் நீங்கள் எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசலையே, எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியே இல்லையே, நீங்களும் வந்து சரின்னு சம்மதம் சொல்கிற மாதிரியே இல்லை இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்தேன், இந்த மாதிரி இப்போ 2-3 தடவை வந்து டாபிக் எடுத்து பேச ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க கல்யாணத்தை பற்றிலாம், நான் கிளம்பி வீட்டை விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை வச்சு நீங்களாச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படி அவசரப்படாதீங்க, உங்களுக்கு உங்கள் அம்மா வந்து ரொம்ப முக்கியம், என்னை பற்றிலாம் கவலையே இல்லை, அப்படி இல்லை நான் கவனமாக இருப்பேன், இனிமேல் எந்த டிஸ்டர்பும் நடக்காத அளவுக்கு பார்த்துப்பேன் அப்படின்னோன்னே, சரிங்க சார் உங்கள் மேலே இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அதனால் நம்பிக்கையில் நான் இருக்கேன், இப்போ நான் பார்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா இந்த ரூமில் பேசுகிறதுக்கு ஒட்டு கேட்கலான்ட்டு போகிறாங்க. ஆனால் சரியாக கேட்க முடியல. சரி யாராவது வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து நவுந்து வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து மொத்த குடும்பமும் எல்லோரும் வந்து நின்றுட்டுருக்காங்க ஹாலில். அப்போ கரெக்டாக வந்து தீபாவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. சம்மந்தியம்மா நீங்கள் கேட்டிங்களா தீபா கிட்டே என்ன பிரச்சனையாச்சு, என்ன ஆச்சு, ரம்யாவும் ரியாவும் எங்கே அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு, அவளே திரும்ப வந்துட்டு அவளை போட்டு ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னோடனே, இல்லை அவள் வந்து உங்களுக்கு ஏதாவது அவகிட்ட மாற்றம் தெரியுதா அப்படின்னு தேவையில்லாத வேலையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து தீபா வந்து அழைச்சிட்டு போய் குற்றால அருவியில் வந்து அவளுக்கு வந்து தலையில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விட்றலான்ட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் அப்படியே கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அபிராமி அம்மா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நவுந்துக்கு வாசலுக்கு அழைச்சிட்டு வராங்க தீபா. அழைச்சிட்டு வந்தோடனே தர்மலிங்கத்தையும் அவங்க அம்மாவையும் 2 பேரையும் வந்து கண்ணாப்பண்ணான்னு கேட்குறாங்க. யார் நீங்கள், எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை யாராவது இங்கே கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் உங்கள் அப்பா அம்மா எங்களை அதுக்குள்ளே மறந்துட்டியா அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் பேச தேவையில்லை, அதான் காலையிலே சொன்னீங்களே, சும்மா சும்மா வந்து வந்தோமா போனோமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு கோவத்தில் பேசுகிறாங்க. என் பொண்ணு ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச மாட்டா, நீ என்னவோ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, நான் அப்படி தான் பேசுவேன், தயவு செஞ்சு என் மூஞ்சியில் முடிக்காமல் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பேசுகிறேன்னே புரியாமல் அந்த பக்கம் சோகமாக போயிட்டுருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தீபா வந்து எப்படி தப்பிச்சானே எனக்கு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். கரெக்டாக வந்து அருண் வந்து அங்கே உட்காந்துடுறாங்க. அருணை கவனிக்காமல் இவங்க மாட்டுக்கும் எல்லா விஷயத்தையும் வந்து பேசினதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்பி பார்த்தா ஃபோனை வச்சுட்டு அருண் நிற்கிறாங்க. தயவு செஞ்சு அருண்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அருண் வந்து காதில் ப்ளூடூத் மாட்டிருக்கனால வந்து எதுவும் வந்து பெருசாக வந்து காதில் விழுவால, அப்பாடா நல்ல வேலை நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சும்மா வந்து தீபாவை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கார்த்திகை நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும்ல அப்படின்னு. யார் நீ அவங்கள நினச்சி கவலைப்பட்டியா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னோடனே, சரி சரி விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அடுத்தது வந்து கார்த்தி வந்து தீபா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து சரி நீங்கள் இங்கேயே படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தூங்குங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வந்து எனக்கு அறிமுகப்படுத்துங்கன்னு ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவையாக அறிமுகப்படுத்திட்டு கரெக்டாக ஐஸ்வர்யா ஃபோட்டோ மட்டும் வந்து இவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னோன்னா இவங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க என்னென்னா எனக்கு வந்து பார்த்தாலே ஒரு ஆள் நடவடிக்கையில் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க நான் எதுவாக இருந்தாலும் என்னென்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே பக்கத்துலேயே வந்து படுத்து தூங்க எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்து அங்கேயே வந்து சோபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னா புரியுது உங்களோட ஃபீலிங்ஸ், கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் ஒய்ஃபு தீபா கிடைக்கிறதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து செம கோவமாக முறைச்சிட்டு வராங்க நம்ம கீதா. ஐஸ்வர்யா பார்த்து முறைக்கிறதுனால வந்து ஐஸ்வர்யாவுக்கு என்னன்னு பண்ணுறதுனே புரியல. ஒரு வேளை வந்து எல்லா விஷயங்களும் கார்த்திகிட்ட சொல்லியிருப்பாளோ, அப்படி இருக்க வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னோடனே இருந்தாலும் என்னை பார்த்து இவ்வளோ தூரம் கோவமாக முறைக்கிறாளே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் நேருக்கு நேர் வந்து பார்த்துக்கிறாங்க. தீபா வந்து செம மாதம் வந்து முறைக்கிறாங்க. இவங்க தீபாவா கீதாவான்னு குழப்புற மாதிரி கொண்டு போகிறாங்க ட்ராக்கு.